Hi guys. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம டிராஃப்டிங் செட்டிங்ஸ் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டிராஃப்டிங் செட்டிங்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபங்க்ஷன் கீஸ் வந்துட்டு பிஃபோர் வீடியோ பார்த்துருப்போம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கீஸோட இன்புட் எல்லாமே இந்த டிராஃப்டிங் செட்டிங்ஸில் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்துட்டு F10 வச்சு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா போலார் ஆன் அண்ட் ஆஃப்னு சொல்லியிருப்பேன் ஆங்கிளுக்காக. பட் அந்த ஆங்கிள் வந்துட்டு என்ன வேணும், எந்த ஆங்கிளுக்கு வந்து ஷோ பண்ணணுன்ற இன்புட்லாம் இதில் தான் கொடுக்கும். ஸோ அந்த டிராஃப்டிங் செட்டிங்ஸ் பற்றின வீடியோவை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிராஃப்டிங் செட்டிங்ஸ்னு ஹெட்டிங் போட்டுட்டு தென் டிஎஸ் என்டர் கமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ் என்டர். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், டிஎஸ் என்டர் அப்படின்றத நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிராஃப்டிங் செட்டிங்ஸ்க்கான ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த டேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் கீஸ்க்கு தேவையான எல்லாமே இருக்கும். லைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்னாப் அண்ட் கிரிட், போலார் ட்ராக்கிங், ஆப்ஜெக்ட் ஸ்னாப், 3D, இது மாதிரி ஒன்று இருக்குது. நான் 1 by 1 உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்னாப் அண்ட் கிரிட் அப்படின்னு இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா ஸ்னாப் பாயிண்ட்ஸ்க்கும் உண்டு, கிரிட்டுக்கும் உண்டு. F9 அண்ட் F7 பாருங்கள் இங்கே இருக்குது. ஸோ இப்போ நான் F9 அப்படின்றது என்ன அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஏன்னா அது ஸ்னாப் பாயிண்ட்ஸ்க்கு இடையில் அப்படியே ஜம்பிங் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இது வேணும்னா இங்கே ஆன் பண்ணிக்கலாம். டேரெக்டாக இங்கேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். F9 கிளிக் பண்ணால் இங்கேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ கிரிட் டவுன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா லைன் கிரிட் இருக்குது. ஸோ நான் இந்த கிரிட் வந்து டாட்டட் கிரிட்டாக வேணும்னா இங்கே பாருங்கள் கிரிட் ஸ்டைல்னு இருக்கும். ஸோ இந்த கிரிட் ஸ்டைலில் வந்து டிஸ்பிளே டாட்டட் கிரிட் அண்ட் 2D மாடல் ஸ்பேஸ்ன்னு இருக்குது. ஆல்ரெடி மாடல் ஸ்பேஸ்னால் என்ன இது. ஸோ இதில் வந்து எனக்கு டாட்டட் கிரிட்டாக வேணும். இப்போ டிக் அடிச்சுட்டு நான் ஓகே கொடுக்குறேன் அப்படின்னா இந்த லைன் கிரிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே டாட்டட் கிரிட்டாக மாதிரி இருக்கும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ எகெயின் எனக்கு லைன் கிரிட்டாக வேணும்னா நான் திருப்பி டிஎஸ் என்டர் கொடுத்துட்டு அதில் 2D மாடல் ஸ்பேஸை இப்படி எடுத்து விட்டுட்டேன்னா அகெயின் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், லைன் கிரிட்டாகவே வந்துடும். ஓகேங்களா? பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு கீழே பிளாக்கிங், இதெல்லாம் ஃபர்தர் கிளாஸஸில் பிளாக்கிங்லாம் பற்றி பார்ப்போம். அங்கே எடிட்டர் இருக்கும், அங்கேயும் எனக்கு டாட்டட் கிரிட் வேணும். இந்த லேஅவுட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேஅவுட்லேயும் எனக்கு டாட்டட் கிரிட் வேணும்னா இந்த மூணையுமே எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு லைன் கிரிட் தான் வேணும்னா எனேபிள் பண்ண தேவையில்லை. பட் இது எதுக்காக அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. கிரிட்டோட ஸ்டைல் லைன் கிரிட்டாக வேணுமா, டாட்டட் கிரிட்டாக வேணுமா அப்படின்றத நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரிட் ஸ்பேஸிங் வந்து என்ன மாதிரி வேணும். ஸோ கிரிட் ஸ்பேஸிங் எக்ஸில் வந்துட்டு எனக்கு 10, ஒய்யில் 10, மேஜர் லைன் வந்து எவ்ரி 5 லைன்ஸ்க்கு அப்புறம் வரணும் அப்படின்னு வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்னாப் ஸ்பேஸிங் 10 இருக்குது. ஈக்குவல் XY ஸ்பேஸிங் நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னாப் டைப் வந்து நம்ம ரெக்டாங்குலர் ஸ்னாப் தான் 2Dயில் ஒர்க் பண்ண போகிறோம். ஐசோமெட்ரிக் வியூ ஒர்க் பண்ணுறப்ப இந்த இதை நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து கிரிட் பிஹேவியர் வாங்க. அலோ சப்டிவிஷன் பிலோ கிரிட் ஸ்பேஸிங்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இது எனேபிளில் இல்லை. நான் இப்போ ஓகே பண்ணிவிட்டு ஒரு ஜூம் பண்ணுறேன்ப்பா. இந்த ஸ்க்ரீனை வந்து ஜூம் பண்ணிகிட்டே வரேன். இப்படி ஜூம் பண்ணிட்டு வரையில் பாருங்கள், இது மட்டும் உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு, நிறைய லைன்ஸ் இருந்துச்சு. ஒரு பர்டிகுலர் ஜூமுக்கு மேலே நான் இப்போ F7 ஆனில் தான் இருக்குது. தட் மீன்ஸ் கிரிட் ஆனில் தான் இருக்குது. பட் இங்கே பிளாங்காக தெரியுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிஎஸ் சென்டரில் போயிட்டு நம்ம அலோ சப்டிவிஷன் பிலோ கிரிட் ஸ்பேஸிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள், அலோ சப்டிவிஷன் பிலோ கிரிட் ஸ்பேஸிங். இதை எனேபிள் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுத்துட்டேன்னா நீங்கள் ஜூம் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள், அந்த மாதிரி லைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து அதை எனேபிள் பண்ணதுனால தான். எனேபிள் பண்ணலைன்னா கிரிட் ஆன்லேயே இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் ஜூமுக்கு மேலே என்ன ஆகிடும், அங்கே லைனே இருக்க மாதிரி தெரியாது. இதை டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா. எனேபிள் பண்ணோன்னா நம்ம ஜூம் பண்ண லைன்ஸ் க்ரியேட் ஆகும். இது டிஸ்பிளே கிரிட் பியாண்ட் லிமிட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி லிமிட்ஸ் பற்றி நடத்தியிருப்பேன். இனிஷியல் செட்டிங்ஸ்னு ஒரு வீடியோ, அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுலேயுமே சொல்லியிருக்கேன். அதில் வந்துட்டு லிமிட்டுக்குள்ளே மட்டும் வேணும்னா இதை நீங்கள் எடுத்து விட்டுறணும். லிமிட்டுக்குள்ளே மட்டும்தான் வரும். லிமிட்டை தாண்டியும் எனக்கு கிரிட் வேணும் அப்படின்னா இதை எனேபிள் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒன்ஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ இதை டிசேபிள் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுறேன். இப்போ ஓகே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இதை Z என்டர், A என்டர் கொடுக்குறேன். கொடுத்தேன் உங்களுக்கு அந்த கிரிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சைஸ் கொடுத்தீங்களோ அந்த இதுக்குள்ளே மட்டும்தான் கிரிட் லைன்ஸ் இருக்கும். அவுட்டர்லலாம் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ
ஸோ இதே எனக்கு இந்த லிமிட்டை தாண்டியும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இதே டிஎஸ் சென்டரில் வந்துட்டு டிஸ்பிளே கிரிட் பியாண்ட் லிமிட்ஸ் அப்படின்றத எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா லிமிட்டை தாண்டியும் கிரிட்ஸ் இருக்கும். பாருங்கள் எல்லா இடத்துலையுமே எனக்கு கிரிட் இருக்குது, நீங்கள் எவ்வளோ ஜூம் பண்ணி பார்த்தாலும் தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் டிஸ்பிளே கிரிட் பியாண்ட் லிமிட்ஸ் அப்படின்றதுக்கான மீனிங். ஓகேங்களா? ஸோ இந்த இது ஸ்னாப் அண்ட் கிரிட் அப்படின்றதுல நம்ம பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா போலார் ட்ராக்கிங். நான் ஆல்ரெடி வந்து F10 வந்து ஃபார் வாட் பர்பஸ் we are யூஸிங் அப்படின்றத சொல்லியிருப்பேன். எதுக்காக யூஸ் பண்ணுறோம், சப்போஸ் டு பி எனக்கு ஒரு 30 டிகிரி ஆங்கிள் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு நான் லைன் எடுத்து போடையில் உங்களுக்கு வந்து ஆங்கிள் காட்டும். அப்படின்னா ஆங்கிள் காட்டணும்னா F10 ஆனில் இருக்கணும். ஓகே, 30 டிகிரி தான் காட்டுது, எனக்கு வந்து ஆங்கிளை மாற்றணும், எங்கே போய் மாற்றுவீங்க? அதுக்கான ஆன்சர் தான் இந்த டிஎஸ் சென்டரில் வந்து போலார் ட்ராக்கிங் அப்படின்ற இடத்துல நீங்கள் ஆங்கிளை இன்புட் கொடுக்கலாம். இங்கே தான்ப்பா இன்புட் கொடுக்குற இடம். தட் மீன்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆங்கிள்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ ஆங்கிள் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 45 டிகிரி வேணும் அப்படின்னா 45 கொடுத்துக்கலாம். சரி, இங்கே 45 கொடுத்தா அங்கே என்னென்னலாம் காட்டுன்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? என்ன காட்டும்னா நேமை பாருங்கள், இன்க்ரிமெண்ட் ஆங்கிள்னு இருக்குது. அப்படின்னா என்னது, இப்போ 0 இருக்குன்னா அடுத்து 45 காட்டும். 45க்கு அப்புறம் அதோட 45 ஆட் பண்ணால் 90. ஸோ 45உடைய இன்க்ரிமெண்ட்ஸை காட்டுறது தான் இன்க்ரிமெண்ட் ஆங்கிள். சரி, இன்னொன்று எனக்கு 45யும் காட்டணும் 30யும் காட்டணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த அடிஷ்னல் ஆங்கிள்ஸை எனேபிள் பண்ணிக்கணும். 13 இல்லை, டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் நியூவாக எனக்கு வேணும்னா இந்த நியூ பட்டனை கிளிக் பண்ணி என்ன ஆங்கிள் வேணுமோ அதை நான் டைப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 35 டிகிரி வேணும் அப்படின்னு கொடுத்துட்டு இப்படி கொடுத்தீங்கன்னா அப்போ நீங்கள் என்னென்ன கொடுக்குறீங்களோ அது எல்லாமே இங்கே ஷோ பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடிஷ்னல் ஆங்கிள்ஸும் கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து போலார் ட்ராக்கிங் அப்படின்றது. இப்போ நான் இதை பாருங்கள், நான் இப்போது F10 ஆன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு போலார் வந்து ஆன் ஆகிடும். ஸோ போலார் ஆன் ஆனதுக்கப்புறமா நான் எல் என்டர் கொடுக்குறேன். எல் என்டர் கொடுத்தோன்னே உங்களுக்கு என்ன ஆகும், லைனை இப்போ நான் எனக்கு வந்து லைன் வேணும் அப்படின்னா லைனை பிக் பண்ணிக்கிறேன். லைனை பிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்துட்டு இப்படி இருக்குது, இதிலேருந்து பாருங்கள் 0 டிகிரி 15 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் 35 45 59 75 86 90 டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள்ஸும் காட்டுது பார்த்தீங்களா? இது ஏன்னா அடிஷ்னல் ஆங்கிள்ஸை எனேபிள் பண்ணவும் தான். எங்கே எனேபிள் பண்ணோம், டிஎஸ் சென்டரில் நம்மளுக்கு போலார் ட்ராக்கிங்னு ஒரு இடம் இருந்துச்சு. அங்கே அடிஷ்னல் ஆங்கிள்ஸை எனேபிள் பண்ணிங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆங்கிளையும் காட்டும், அடிஷ்னல் ஆங்கிளையும் காட்டும். ஓகேங்களா? ஸோ இது வந்து போலார் ட்ராக்கிங். அடுத்தது வந்து ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பு. இது என்ன அப்படின்னா F3ன்ற ஃபங்க்ஷன் கீயை பாருங்கள். அது என்ன சொல்லியிருப்பேன்னா இந்த மாதிரி மிட் பாயிண்ட், என் பாயிண்ட், சென்டர் இதெல்லாம் காட்டுறதுக்காக தான். எனக்கு சப்போஸ் நான் F3 ஆனில் தான் வச்சுருக்கேன், ஆனால் சில பாயிண்ட்ஸ் காட்டலைன்னா என்ன பண்ணணும், நீங்கள் உங்களோட இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிக் ஆகாமல் இருந்திருக்கும். ஓகேங்களா? இனிஷியலாக கேட் அப்போ தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், அன்டிக் பண்ணிவிட்டு இப்படி இருக்கும். ஓகே, அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இங்கே வந்து செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆல் கொடுத்தோன்னே பாருங்கள் எல்லாமே டிக் ஆகிடுச்சா. இப்படி எல்லாமே டிக்காக இருந்தால் மட்டும்தான் F3 ஆனில் இருந்தால் உங்களுக்கு அங்கே காட்டும், இல்லைன்னா காட்டாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது 3D ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆன் அண்ட் ஆஃப். 3Dயில் இது வந்து 2Dயில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸு. 3Dயில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸில் எனக்கு வேணும்னா நீங்கள் இதை எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்து டைனமிக் இன்புட்ன்றது F12 நம்ம ஒர்க் பண்ணலே பார்த்தீங்கன்னா பாயிண்டரு பாருங்கள், பாயிண்டர் இன்புட், டைமென்ஷன் இன்புட், டைனமிக் ப்ராம்ஸ்ன்னு இருக்கும். சரி, அப்படின்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நான் இப்போ F12 ஆன் பண்ணுறேன். F12 ஆன் பண்ணிவிட்டு ஒரு லைன் எடுத்திருக்கேன். லைன் எடுத்துகிட்டு இப்போ நான் ட்ரா பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எல்லாமே இங்கேயே தான் இதாக இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா F12 ஆன் பண்ணிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் F12 ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி முன்னாடியே ஆனில் இருந்துச்சு, இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ ஆன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் பாருங்கள். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு F12 அகெயின் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணதுக்கப்புறம் நான் எல் என்டர் அப்படின்னு கொடுக்குறேன். உங்களுக்கு கமாண்ட் வந்து ஸ்க்ரீனில் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து F12 ஆனில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நான் எனக்கு கமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் டைப் ஆகுது, அப்போ இன்னும் F12 ஆன் ஆகலை. ஸோ நான் F12 ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ தான் F12 ஆன் ஆகிருக்கு.
ஸோ நான் இப்போ எல் என்டர் கொடுக்குறேன். பாருங்கள் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகுது. நான் இப்போ எல் என்டர் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு அந்த கர்சர் கீழே ஸ்பெசிஃபை ஃபஸ்ட் பாயிண்ட்டுன்னு காட்டுது. அட் த சேம் டைம் நான் கர்சரை மூவ் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாம் மூவ் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரி இருக்கிறதுக்கெலாம் ஒரு நேம் இருக்குது. அதே மாதிரி இப்படி கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு டிஸ்டன்ஸ், இப்போ இதுலேருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸு அப்படின்லாம் காட்டும் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரியா? ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்ற நேமை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ அகெயின் நான் டிஎஸ் சென்டரில் வந்துட்டு டிஎஸ் சென்டரில் வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் பாயிண்டர் இன்புட், டைமென்ஷன் இன்புட்டு அண்ட் டைனமிக் ப்ராம்ப்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை எனேபிள் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏதாவது ஒன்று ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா இப்போ என்டர் போட்டுட்டு நான் இப்போ பாருங்கள் இதுலேருந்து கிளிக் பண்ணால் இதுலேருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்லாம் கட்டுறது, இதுக்கு பேர் டைமென்ஷன் இன்புட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்படி இங்கே இப்படி கர்சரை மூவ் பண்ணையில் உங்களுக்கு ஸ்பெசிஃபை ஃபஸ்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட்டுன்னு காட்டுது இல்லையா? இதுக்கு பேர் டைனமிக் ப்ராம்ப்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கர்சரை மூவ் பண்ண 2 நம்பர் ஓடிட்டே இருக்கு பாருங்கள் ஸ்பெசிஃபை ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு அப்புறம், அதுக்கு பேர் வந்து பாயிண்டர் இன்புட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிராஃப்டிங் செட்டிங்ஸில் இருக்கக்கூடியதுமா ஓகேங்களா? அடுத்து வந்து டிராஃப்டிங் செட்டிங்ஸில் இன்னொரு கொஞ்சம் இருக்குது, என்னென்னு பார்த்துடலாம். தட் மீன்ஸ் குயிக் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது இப்போ குயிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃபில் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நான் இந்த லைனை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு இதுவும் மெனுவுமே ஓப்பன் ஆகலை ஓகேங்களா? நான் இதுவே டிஎஸ் சென்டரில் போயிட்டு குயிக் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நான் எனேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து இந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லைனுடைய டோட்டல் ப்ராப்பர்ட்டிஸ் நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த லைனை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு அப்படியே ரைட் சைடில் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா? என்ன கலர், என்ன லேயர், என்ன லைன் டைப், அந்த லைனோட லென்த் என்ன அப்படின்னு காட்டும். இதுவே நான் வந்து ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சர்க்கிளை நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சர்க்கிளை பற்றின லேயர் என்ன, லைன் டைப் என்ன, சென்டர், இந்த சர்க்கிளோட சென்டர் இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா? இது எக்ஸில் எங்கே இருக்குது, ஒயில் எங்கே இருக்குது, ரேடியஸ் என்ன, டயா என்ன, சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன, ஏரியா என்ன, எல்லா டீட்டெயிலுமே உங்களால் பார்க்க முடியும். பிகாஸ் ஆஃப் டிஎஸ் சென்டரில் உங்களுக்கு குயிக் ப்ராப்பர்ட்டிஸை நான் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஒரு ரீசனால் டிசேபிள் பண்ணிங்கன்னா காட்டாது. அட் த சேம் டைம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் பியும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். இங்கே தான் வந்து பண்ணணும்னு கிடையாது. கமாண்டை நோட் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட் தட் இஸ் கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி ஓகேங்களா? இது குயிக் ப்ராப்பர்ட்டிஸ் தான் எனேபிள் பண்ணுறதுக்கு. இன்னொன்று செலெக்ஷன் சைக்கிளிங் பற்றியும் சொல்லிடுறேன். செலெக்ஷன் சைக்கிளிங் இப்போ அலோவில் இருக்குது அப்படின்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ஆல்ரெடி ஒரு லைன் இருக்குது, நான் எகெயின் ஒரு லைன் எடுத்துகிட்டு இப்போ சப்போஸ் நான் இங்கே ட்ரா பண்ணுறேன். இப்படி ட்ரா பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்படி ட்ரா பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல வந்து நான் லைன் எப்படி பிக் பண்ணுறேன். ஒரு நிமிஷம். ஸோ இதில் வந்துட்டு லைனை பிக் பண்ணிவிட்டு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த லைனை சூஸ் பண்ணுறேன். செலெக்ஷன் சைக்கிளிங் ஆனில் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆப்ஷன் வரும். ஸோ இப்போ பாருங்கள் இந்த லைனான்னு கேட்குது பாருங்கள். இது உங்களுக்கு தெரியறதுக்காக இப்படி வைக்கிறேன். இங்கே பாருங்கள் இந்த லைன் மேலே வச்சேன்னா அது சின்ன லைன் செலக்ட் ஆகுது, இது மேலே வச்சோன்னா பெரிய லைன். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும், டிஎஸ் சென்டரில் வந்துட்டு செலெக்ஷன் சைக்கிளிங்கை ஆனில் வச்சுருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த மாதிரி கேட்கும் ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிராஃப்டிங் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபங்க்ஷன் கீஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா என்ன தான் நீங்கள் இது பண்ணாலும் ஃபங்க்ஷன் கீஸில் சில இது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா டிராஃப்டிங் செட்டிங்ஸில் வந்து தான் மாற்றுவீங்க ஓகேங்களா? ஸோ இந்த இதில் எனக்கு டிராஃப்டிங் செட்டிங்ஸில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் டவுட்ஸ் எல்லாருமே கேளுங்க. நான் ஃபர்தராக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதையும் தாண்டி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா என்னோடய மெயில் ஐடி அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் மெயில் பண்ணுங்கள், உங்களோட டவுட்ஸை ஸ்க்ரீன்ஷாட்டோட பண்ணி விடுங்க ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு செஷனை வந்து ரொம்ப நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் ஓகேங்களா? தேங்க்யூ.